தமிழகத்தில் 3 நாட்கள் அடைமழை பொறுத்தவரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். காலை மற்றும் பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை கணிசமாக சற்று அதிகரித்து காணப்பட்டாலும், மாலை, இரவு நேரங்கள்ல மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் ஆகஸ்ட் மாதங்கள்ல மிக அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. இந்த ஜூலை மாதங்கள் முடிகிற வரைக்கும் அதிக அளவுல மழை தீவிரம் எதுவும் இருக்க போறது கிடையாது. ஆகஸ்ட் மாதத்துல எங்கெல்லாம் நமக்கு தென்மேற்கு பருவமழை மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை ஏற்படுத்தியிருக்கோ அந்த பகுதிகளில் வலுவான கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகக்கூடும். ஆகஸ்ட் மாதங்களில் ஒரு சாதகமான சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் பருவமழை தீவிரமாகிறதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் உருவாயிட்டு இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க, நம்ம ஊர்லலாம் மழையே வரல, எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல தான் நமக்கு மழையே பெய்கிறது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நம்பிக்கையோடு இருங்க. தொடர்ந்து இன்று மற்றும் நாளை மழை வாய்ப்புகள் இருக்கும். எங்கெல்லாம் கனமழை பதிவாகும், எங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை பதிவாகும் என்பது குறித்து தெளிவாக உங்களுக்கு அறிவிப்புகளும் வெளிவரும். ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான தாழ்வு பகுதி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழையானது நிச்சயமாக பதிவாகும். இன்று நாளை இந்த 2 நாட்கள், இன்றும் நாளையும் வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு அதிகரிக்கும். மாலை 4 மணிக்கு மேலே மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் வர தொடங்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலை சற்று தீவிரமடைந்தாலும் மாலை இரவு நேர மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை சற்று இயல்பிலிருந்து கூடுதலாகவே வெப்பம் பதிவாகும். மாலை நேரங்களிலிருந்து மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் இரவு நேரங்களிலும் நிறைய இடங்கள்ல அதிகரிக்க போகுது. அதனால எல்லா பகுதிகளுமே மாலை நேரங்கள் தான் மழை தொடங்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. சில மாவட்டங்களில் இரவு 8 மணி 9 மணி கூட மழை வரலாம். ஆகவே இந்த கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் இருக்கிறவங்க சற்றே உஷார் நிலையில் இருங்க. மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்ட பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவுகள் நிச்சயமாக பதிவாகும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் பலத்த மழையானது பதிவாகும். இப்போ உள் மாவட்டங்களே கூட எடுத்துக்கிட்டாலுமே கூட வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையும், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடில் பகுதியான ஒரு மிதமான மழையாக கிடைக்கும். ஆகவே எல்லாமே ஒரு 15 நிமிஷத்திலிருந்து அரை மணி நேரங்கள் இந்த காலநிலைக்குள்ளே தான் நமக்கு மழை பொழிவுகள் பதிவாக வாய்ப்பாக இருக்கும். ஒரு நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது நிச்சயம் எதிர்பார்க்கவே முடியாது. எல்லாமே ஒரு அரை மணி நேரம் மழை பொழிவு, அவ்வளோதான். 2 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டருக்குள்ள மழை வாய்ப்புகள் கடலோர பகுதிகளிலும் சரி, அதே மாதிரி உள் மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே இன்று நாளை இந்த 2 நாள் மட்டும் மழை எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா சற்று இயல்பு நிலை மறுபடியும் திரும்பிடும். கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் மழை பொழிவு தான், ஆனால் ஒரு நல்ல ஒரு கனமழையாக பல்வேறு பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது. வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பகலில் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒன்றுமே செய்ய முடியாது. பகல் நேரங்களில் நமக்கு மழை கிடையாது. வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். அனல் காற்று வீசும். மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களிலேயே உள் மாவட்ட பகுதிகளிலும் பகுதியாக நமக்கு மிதமான மழையானது இருக்கும். அதே மாதிரி மழை பெய்யும் போது தரை காற்றும் மிக மோசமாக இருக்கும். அது 30லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்று பலமாக வீசும். வெறும் மழை மட்டுமே அப்படியே வந்துட்டு போகாது, காற்றும் கொஞ்சம் பலமாக வீச போகுது. எதிர்கொள்கிற தயாராக இருங்க. நிறைய இடங்களில் மின் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். இந்த 2 நாட்கள், இன்றும் நாளையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. டெல்டா மக்கள், உங்களுக்கு நம்ம என்ன மிக முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, நிறைய இடங்களில் கனமழை கண்டிப்பாக வலுப்பெறும். அடுத்து வரும் 48 மணி நேரத்துக்குள்ளே திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு பகுதியான ஒரு மிதமான மழையாக, எல்லா இடங்களிலும் 100% மழை கிடைச்சிடாது. சில இடங்களில் மட்டுமே நமக்கு பகுதியான மழை பொழிவுகள் டெல்டாவில் எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து கடந்த நாட்களில் பார்த்துருப்பீங்க, புதுக்கோட்டையில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயில், அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர், பல இடங்கள் மிமிசல், நிறைய இடங்களில் நமக்கு 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் மற்ற மாவட்டங்களிலும் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை எல்லாமே வெயில் ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருக்கக்கூடிய
இடங்களாக பார்க்கப்படுது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பகல் நேரங்களில் அனல் காற்று வீசும். பகுதியாக ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்பும் இருக்கும். மதுரை மாவட்டங்களில், அதே மாதிரி திண்டுக்கல், விருதுநகரில் சில நேரங்களில் சில பகுதிகளில் ஒரு மிதமான மழை பொழிவு மாலை நேரங்களில் எதிர்பார்த்தால் போதும். பகல் நேரங்களில் அதிக அளவு மழை கிடையாது. தென் மாவட்ட பகுதிகளிலும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் சற்று கூடுதலாகவே வெப்பம் பதிவாகும். இன்னும் மதுரையில் 40 டிகிரி செல்சியஸ் குறையவே இல்லை. தினந்தோறும் மதுரை மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாகவே வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு. மே மாதங்களில் அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் எந்த மாதிரியான ஒரு வெயிலுடைய தாக்கம் இருக்குமோ அப்படிதான் நமக்கு பகல் நேரங்களில் இதுவரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரிதளவில் மழை வாய்ப்புகள், அதாவது ரொம்ப தீவிரமான மழை கிடையாது, ஓரளவு மிதமான மழை பொழிவாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் கணிசமாக அதிகரிக்கும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சியிலே பார்த்தீங்கன்னா மழை பொழிவு அந்த அளவுக்கு இருக்காது. நீலகிரி, கோயம்புத்தூர்லேயே 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் தான், அதுக்கு மேலே மழையே இல்லை. தேனி, தென்காசி வானம் ஓரளவு மேகமூட்டம். ஆகஸ்ட் மாதத்தில் தாங்க உங்களுக்கு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தேனி, தென்காசி மாவட்டங்கள் கொஞ்சம் தெளிவாக விரிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்குறீங்க. இந்த தேனி, தென்காசி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் தான் நமக்கு வலுவான மழை பொழிவுகள் காத்திருக்கு. இந்த ஜூலையில் பெரிதளவு மழை கிடையாது. ஏன்னா நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மலைப்பகுதிகள் இருக்கக்கூடிய இடங்களிலேயே நமக்கு 1 சென்டிமீட்டரோ இல்லை 2 சென்டிமீட்டரோ தான் நமக்கு மழை வந்து கொண்டு இருக்கு. அதனால் அந்த தேனி, தென்காசி அவ்வப்போது சில நேரங்கள் வான மேகமூட்டமாக இருக்கும். சாரல் மழை அல்லது மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே தொடர்ந்து மழை பொழிவுகள் உங்களுக்கு அதி கனமழை இல்லை மிக கனமழை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம தேதிகள் சொல்கிறோம். தற்போதைக்கு மழை வாய்ப்பு தேனி, தென்காசியில் பெரிதளவு இல்லை அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிடுறோம். அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகள், மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களிலும் தொடர்ந்து அநேக பகுதிகள், குறிப்பாக அந்த கன்னியாகுமரி, தேனி, தென்காசியில் எந்த அளவுக்கு நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான். கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள், அதே மாதிரி அந்த அணை பகுதிகளில் சில நேரங்கள் மிதமான மழை கிடைக்கும். மற்றபடி பெரிதளவு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. தீவிரமாகும் பருவமழை வரும் நாட்களில் வட மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் பருவமழை தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் தொடர்ந்து பருவமழை சற்று வலுவாக பதிவாக ஆரம்பிக்கும். ஜூன், ஜூலையில் தென்மேற்கு பருவமழை மிக குறைவான நிலையில் இருந்தாலுமே கூட ஆகஸ்ட் மாதத்தில் கடும் கனமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும். அதனால் ஆகஸ்ட் மாதத்தில் இதே மாதிரி தான் வெயில் கொளுத்திக்கிட்டே இருக்கும் போல அப்படின்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஆகஸ்ட் மாதங்கள் முதல் வாரங்கள் கொஞ்சம் மழை தீவிரம் பெருசாக தெரியாது. அப்புறம் 2வது 3வது வாரத்தில் கொஞ்சம் வலுவான மழை பொழிவுகள் பல இடங்களிலும் பதிவாக ஆரம்பிச்சிடும். அடுத்து கொளுத்தும் வெயில் பகல் நேரங்களில் அடுத்து வரும் 2-3 தினங்களுக்கு தொடர்ந்து வெப்பநிலையானது சற்றே தீவிரமாக இருக்கும். பகல் நேர வெப்பநிலை சற்று தீவிரமடைந்தும் காணப்படக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 41.5 டிகிரி செல்சியஸும், கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு தேவாலா 2 சென்டிமீட்டர் மழை, இலுப்பூரில் 2 சென்டிமீட்டர் மழை, மேட்டூரில் 1 சென்டிமீட்டர், திருத்தணி 1 சென்டிமீட்டர், மருங்காபுரி 1 சென்டிமீட்டர், தாமரைப்பாக்கம் 1 சென்டிமீட்டர், கீரனூர் 1 சென்டிமீட்டர் மழையும், அரக்கோணத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும், ராணிப்பேட்டையில் தலா 1 சென்டிமீட்டரும், சோழவரத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும், பூண்டி பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.